Praise the Lord. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள். முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியினால் முழு மனுக்குலமும் பரிசுத்த தெய்வத்தை விட்டு தூரம் சென்றது. ஏனென்றால் பரிசுத்தமுள்ள தெய்வத்திடத்திலே பாவம் கிட்டி சேர முடியாது. இப்பொழுது முழு மனுக்குலமும் பாவிகளாய் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை நோக்கி பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ளவன், உண்மை உள்ளவன், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. காலங்கள் சென்றது. ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தாலும் பாவம் செய்யாதவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையிலே பரிசுத்த இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். இதன் விளைவு என்ன? தூரமாய் இருந்த மனுக்குலம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் இப்பொழுது பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு சமீபமாய் வர முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு பாவியான மனுஷனையும் அவன் விசுவாசித்தார், அவன் பாவங்களால் அவனை கழுவி அவனை பரிசுத்தப்படுத்துவதா. இப்பொழுது பிதாவாகிய தேவன், பரிசுத்தமுள்ள தெய்வம், தூரமாயிருந்த மனுக்குலத்தை தம்மண்டை சேர்த்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அவர் சித்தம் கொண்டிருந்தபடினாலே, அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினபடினால் இந்த நாளிலும் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறோம். நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிச்சைக்காரர்களைப் போல ஏதோ வெளியே நின்று பிச்சை கேட்பதல்ல, பிள்ளைகளாயிருந்து உரிமையோடு கூட சமீபமாய் வந்து நம்முடைய காரியங்களை நம்முடைய தகப்பனிடத்திலே சொல்லுவோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனிடத்திற்கு சமீபமாய் கொண்டு வந்து விட்டது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.